தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி நம் தேவனை நம் நோக்கி பார்க்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லார்ட், ஐ தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் தாமே எங்களோடு கூட பேசும்படியாக, உமது வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு கூட இடைப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை உமது பிள்ளைகளோடு கூட நீர் தாமே பேசும்படிக்கு உம்மை நான் வருந்தி அழைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வர்ச்சுவலாக கனெக்ட் ஆயிருந்தாலும் சரி ஆண்டவரே, wherever we are, Holy Spirit talk to us Lord. எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. உமது வார்த்தையால் எங்களை நீர்தாமே நிரப்பியருளும் ஆண்டவரே, புஷ்டியாக்கும் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நமது அநேகரின் வாழ்க்கையில் சோகங்கள் தான். இன்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இஃப் யூ ஹேட் லுக்ட் இன் டு ஆல் த ஆன்லைன் சர்ச்சஸ் அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ் கோயிங் ஆன், people are tormented and are upset and are feeling low everywhere. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சோகம் தான் இருக்குது. எனது வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் he passed away. நான் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக பணியாற்றி கொண்டு வந்தேன். என்னோடு கூட இருந்த அந்த ஆசிரியர் அவர் மரித்து போனார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் அவர்கள் மரித்து போனார்கள். அதை போன்று நீங்கள் பார்க்கும் பொழுது என்னோடு கூட கீபோர்ட் கிட்டார் மினிஸ்ட்ரியில் வாசித்த ஒரு சகோதரன் அவரும் மரித்து போய்விட்டார். அப்படியாக என்னுடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்கொண்டாலே எனக்கு தெரிஞ்ச இத்தனை பேர் மரித்திருப்பார்கள் என்றால் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நாம் எல்லாரின் வாழ்க்கையிலும் நமக்கு நெருங்கி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இல்லாவிட்டால் நாம் பழகுபவர்கள், நமது குடும்பத்தில் உள்ளவர்கள், நமக்கு நெருங்கிய சொந்தக்காரர்கள், யாராவது ஒருத்தர்கள் நாம் இழந்துதான் காணப்படுகிறோம். ஒருவேளை நம்ம சர்ச்சில் we might have lost somebody. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வழி நடத்தி கொண்டு இல்லாவிட்டால் வழிகாட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கும் சிலரை நாம் இழந்திருக்கலாம். இப்படியாக இழப்பு இல்லாத வீடே இல்லை என்று சொல்லி நாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுகிறார்கள். they all say that there must be any one person in a particular family or a particular environment who has passed away in this pandemic. இந்த பேண்டமிக்கில் அவர்கள் மரித்திருப்பார்கள் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. என் அன்பு சகோதரனே, நான் உடனே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்டேன், லார்ட், எல்லா இடத்துலையும் மரணம் தான் இருக்குது. தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற அநேக பிள்ளைகள் கூட அவர்கள் மரித்திருக்கிறார்கள். ஏன் ஆண்டவரேன்னு நான் கேட்டேன். நமது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு கேள்வி அப்பப்போ வரதான் செய்யும். வை லார்ட்? இன்றைக்கும் எனது இந்த வேர்ட் ஆஃப் காடோடைய டைட்டில் ஐ வாண்ட் டு கீப் இட் ஆஸ் வை லார்ட். ஏன் ஆண்டவரே? என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அநேக விசை நாம் கீழே விழும் பொழுது நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குறோம், ஏன் ஆண்டவரே? நம்ம சோகமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குறோம், ஏன் ஆண்டவரே? வை லார்ட்? உமது பாதத்திலே தானே நான் கடந்தேன், உம்மோடு கூட தானே நான் இருந்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங் அலாங் வித் யூ. உம்மோடு கூட நான் நடந்து கொண்டிருந்தேன். நான் நல்ல அந்நிய பாஷை பேசுகிறேன், நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், நல்ல சர்ச்சுக்கு போகிறேன், நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் எனக்கு இருக்கிறது, நன்றாக தேவனுடைய சமூகத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இந்த சோகம்? ஒருவேளை உங்கள் லைஃப்பில் யூ மைட் நாட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த சாரோ ஆஃப் திஸ் பேண்டமிக். இந்த பேண்டமிக்கில் ஒருவேளை உங்களுக்கு சாரோ இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களோட பர்சனல் லைஃப்பில் தேர் மைட் பி சர்டன் டிஃபிகல்ட்டிஸ், சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஒருவேளை சரியாக வேலை இல்லாமல் இருக்கலாம், சரியான படிப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் சில இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லாட்டா உங்கள் பர்சனல் லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். we tend to ask the Lord why. ஆண்டவர்கிட்ட ஏன் என்று கேட்போம். என் அன்பு சகோதரனே, I just want to answer this question of ours today. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, why என்று கேட்கிறாள் இந்த கேள்வி. இந்த கேள்வி நீ கேட்பது எல்லாம் நியாயம்தான், பட் ஐ வாண்ட் டு ஆன்சர் தட் கொஸ்டின். அந்த why என்ற கேள்வியை நான் ஆன்சர் பண்ண போறேன்னு சொன்னார். என்னோடு கூட வேதத்தை திறந்து கொள்வீர்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 41 வரை உள்ள வசனங்களை நீ திருப்பிக் கொள்ளுங்க. The book of Mark chapter 4 verses 35 to 41.
we all know this passage. இந்த பேசேஜ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிறு வயதிலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த பேசேஜில் பார்க்கும் பொழுது ஜீசஸ் he went on a boat ride. ஒரு பெரிய ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு இயேசுவானவரும் அவர் சீஷர்களும் ஒரு போட் ரைடு ஒன்று போகிறதை பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், அந்த இரவு நேரத்தில் கடல் கொந்தளித்தது, காற்றடித்தது, கப்பல் மூழ்கிறது போல ஆகிவிட்டது. உடனே சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க, ஜீசஸ் வாஸ் ஸ்லீப்பிங். உடனே ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, ஜீசஸை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் இங்கே எல்லாம் சாக கிடக்கிறோம், நீர் தூங்கி கொண்டிருக்கிறீரா, எழும்பு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழுப்பி விடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கேஷுவலாக எழும்புறாரு, நேராக கையை தூக்குறாரு, சுற்றி பார்க்குறாரு, தண்ணினா வந்துட்டு இருக்கு, நேராக கையை தூக்கிட்டு பீஸ் பி ஸ்டில், சமாதானம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அப்படியே கொந்தளித்து கொண்டிருந்த கடலும் புயல் அடித்து கொண்டிருந்ததும் அப்படியே அமைதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இதே போன்றுதான் அந்த படகாகிய நமது வாழ்க்கை. இட் இஸ் பீங் டிராவலிங் இன் த சீஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கிற கடல்களில் நமது படகாகிய வாழ்க்கை மிதந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது என்ன தெரியுமா நடக்குது, அநேக புயல்கள் நமது போட்டை வந்து டார்மெண்ட் பண்ணுகிறது. பேண்டமிக் என்ற ஒரு புயல், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் என்ற ஒரு புயல், பர்டன்ஸ் என்கிற புயல், வியாதி என்கிற ஒரு புயல், இப்படியாக அநேக புயலினால் நாம் தாக்கப்படும் பொழுது நாமும் பேதுரும் யோவானையும் போல ஆண்டவர் திரும்பி பார்த்துட்டு, ஆண்டவரே ஏன் அப்படின்னு கேட்குறோம். பேதுரும் யோவானும் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஆண்டவர் எழுப்பிட்டு கேட்டாங்க, லார்ட் எல்லாம் இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவரே தூங்கிட்டு இருக்கிறீரு, வை ஆர் யூ அஸ்லீப், எல்லாமே கொந்தளித்து கொண்டும் எங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் நடந்து கொண்டிருக்கிறது, வை ஆர் யூ அஸ்லீப். My dear brother and sister, maybe you might have also been asking the Lord the same question. நீங்களும் கூட ஆண்டவரை நோக்கி இதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் என்னால் மட்டும் முன்னேறவே முடியலை, ஏன் என் வாழ்க்கை மட்டும் ஒரு ஃபெயிலியராகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது, why am I not a fruitful person, why am I not a victorious person, whatever I take it is failing in my life. எனது கரங்களில், எனது வாழ்க்கையில் நான் எதை எடுத்தாலும் தோல்வியில் தான் போய் முடியுது. எத்தனையோ முறை நான் ஜெபித்தெல்லாம் பார்க்கிறேன், என் கையை நீர் ஆசீர்வதிக்கவே மாட்டீரோ, ஏன் ஆண்டவரே ஏன்? என் அன்பு சகோதரனே, இன்றைக்கும் ஒருவேளை நீ அப்பேற்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், என் அன்பு சகோதரியை நீ இன்றைக்கு அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு ஆவியானவர் உன்னை நோக்கி அவர் பேச ஆசைப்படுகிறார். உன் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீ திருப்புவாயா? டுடே த ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு சினாரியோவை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. யூ ஆர் இன்சைட் த போட் வித் பீட்டர், ஜான் அண்ட் ஜேம்ஸ் அண்ட் எவ்ரிபடி, அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் தேர் a big storm is coming. இயேசுவானவர் தூங்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவானவர் அந்த இடத்துக்கு எதுக்கு வந்து தூங்கணும்? முதலாவதாக இந்த சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? முதலாவதாக we have to remember the promise of the Lord in our lives. அநேக விசை நமக்கு இந்த ஏன் என்ற கேள்வி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது நாம் மறந்து விடுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற ப்ராமிசஸ். The Bible doesn't say a promise, it says the covenant. ஆண்டவர் நம்மோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? Let us cross over to the other side. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்றாரு, நாம் அப்புறம், கடலுக்கு அப்புறம், நாம் let us cross over to the other side என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, பேதுருவுக்கு அன்னைக்கு தெரியல, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் மறந்து விட்டார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது நமக்கு நேராக பிரச்சனைகள் வரும் பொழுது we fail to acknowledge the promise of the Lord in our lives. தேவன் நமது வாழ்க்கையில் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்துவிட்டு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் கண்ணீர் வடித்து புலம்புகிறோம். லார்ட் வை என்று சொல்லி நாம் கண்ணீர் வடிக்கிறோமே ஒழிய ஆண்டவர் நம் வாழ்க்கையில கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நாம் மறந்து விடுகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு, சீஷர்கள் யாவரையும் அழைத்து நாம் கடலுக்கு அப்புறம் நாம் செல்ல போகிறோம். let us cross over, வா நம்ம அப்புறம் செல்லலாம், let us go to the other side அப்படின்னு சொல்றார்.
அவர்கள் அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பிடித்திருந்தார்கள் என்றால், ஒருவேளை புயல் வந்தாலும் சரி, என் கப்பலே புரட்டி போட்டாலும் சரி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நான் பிடித்திருக்கிறேன், நான் அடுத்த சைடு நான் ஜீவனோடு கூட தான் போவேன், அதற்காக என் கப்பலை ஆண்டவர் முதலாவதாக the very first சப்மரீனா கூட அதை மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது என்றால், ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புத அடையாளங்களை அவர் செய்திருப்பார். ஆனால் அன்றைய தினம் they were all afraid, they were all perplexed. They didn't have the belief that nothing can stop the word of the Lord. அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு விசுவாசம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை ஒண்ணுமே தடுக்கவே முடியாது, ஆண்டவர் நினைத்ததை அவர் முடித்து காண்பிப்பார் என்ற ஒரு விசுவாசம் இல்லாமல் they did not remember the promise of the Lord. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 17வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள், 18வது அதிகாரம் 10ஆம் வசனம், இந்த வசனத்தினால் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே முதல் தாயாகிய சாராளை குறித்து பார்க்கிறோம். ஆவியானவர் உடைய செயலின் நிமித்தமாக பிதாவானவர் இந்த ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, சாராள் கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்று. 2 முறை இந்த ப்ராமிஸ் சாராளை நோக்கி வருகிறது. சாரா received the promise twice. 17ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை, 18ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், சாராள் நம்பவே மாட்டாங்க. அவங்க 18ஆம் அதிகாரத்தில் செகண்ட் டைம் அந்த ப்ராமிஸ் அவர்கள்கிட்ட வரும்போது கூட she did not remember the promise, rather she laughed. அவர்கள் சிரித்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுது, சில விதமான இழப்புகள் நமக்கு வரும்போது, சில விதமான தோல்விகள் நமக்கு வரும் பொழுது, நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம நகைக்கிறோம், சிரிக்கிறோம். ஐயோ முடிஞ்சிச்சா, இப்போ போயிட்டு ஆண்டவர் எனக்கு எப்படி என்ன தூக்குவார், இந்த நிலைமையிலேருந்து ஆண்டவர் எப்படி நம்மளை தூக்குவார் என்று சொல்லி நாமே பிட்டி பண்ணிக்கிறோம். we pity ourselves. But that is not what the Lord requires of you and me, my dear brother and sister. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை ஆண்டவர் அதற்கென்று அவர் அழைக்கவில்லை, உன்னை அதற்கென்று அவர் முன்குறித்து அவர் முத்தரிக்கவில்லை. அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு, என் பிள்ளைகிட்ட நான் ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டேன்னா, என் பிள்ளைகிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்து விட்டேன் என்றால், அதை அவனும் அவளும் பிடித்து கொள்ள வேண்டும். அதையே பிடித்து கொண்டு, அதையே யோசித்து கொண்டு, அதையே சிந்தித்து கொண்டு, அதையே ரிமெம்பர் பண்ணிக்கொண்டு, அதையே பிடித்து கொண்டு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை, சகோதரிகளை, he wants you to run by catching hold of that promise. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்களாக நீங்கள் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களை, நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு பாட்டிமா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பாட்டிமா அவங்களுடைய பைபிளில் நிறைய லெட்டர்ஸ் எழுதி கொண்டே வந்தாங்க. உடனே யாருக்குமே எதுவுமே புரியலையா. உடனே அந்த பாட்டிமா சிக் பெட்டில் படுத்திருக்கும் போது ஒரு நாள் அவங்க பெட்டில் படுத்திருந்தாங்களாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி. உடனே அவங்க கையில் பைபிளே இல்லையா. உடனே அந்த பாட்டிமா சொன்னாங்களாம் அவங்க மகள்கிட்ட, எம்மா நீ போய் என் பெட்டு கிட்ட பைபிள் இருக்கும், தூக்கிட்டு வான். உடனே இந்த டாக்டரும் நேராக போயிட்டு பைபிள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே திறந்து பார்த்தாங்களாம். பார்த்தா நிறைய இடத்துல டி அண்ட் பின்னு எழுதிருந்துச்சான். டி ஃபார் டி அண்ட் பி ஃபார் பாட். ஸோ டி அண்ட் பின்னு எழுதியிருக்கு. உடனே இந்த டாக்டர் வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஷி ஆஸ்க்ட், அம்மா இது என்னம்மா இது? இந்த வயதான பாட்டிமா சொன்னாங்களாம், இந்த டி அண்ட் பி நான் எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? எதுக்குன்னொன்னே, இட் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு அ ப்ராமிஸ் வேர்ஸ். அது ஒவ்வொரு ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு பக்கத்தில் இந்த டி அண்ட் பி போடப்பட்டிருக்கிறது. இது என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, டி எதை குறிக்குதான்? இட் ரெஃபர்ஸ் டு ட்ரைட். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆண்டவருடைய ப்ராமிஸ் என் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது என்று நான் ப்ரூவ் பண்ணிவிட்டேன். ஸோ டி ரெஃபர்ஸ் டு ஐ ஹவ் ட்ரைட் திஸ் அண்ட் பி ரெஃபர்ஸ் டு ஐ ஹவ் ப்ரூவன் இட். நான் அதை டெஸ்ட் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்டு. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ட்ரை பண்ணி அது ப்ரூவன் ஆகிவிட்டது. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அண்ட் மேக்ஸில் முடித்தோன்னே முடித்தோன்னே போடுவாங்களே, அதை போன்று ஐ ஹவ் டெஸ்டட் திஸ், ஐ ஹவ் ட்ரைட் திஸ் அண்ட் த லார்ட் ஹஸ் ப்ரூவ்ட் மீ தட் ஹீ இஸ் அப் டு திஸ் வேர்ட். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, அந்த சகோதரி மரித்த பொழுது அந்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தா அந்த டி அண்ட் பி போடாத ஒரு வாக்குத்தத்த வசனம் கூட இல்லவே இல்லையா. ஹல்லேலூயா. For every promise verse which was mentioned in that Bible, she had tried the Lord and the Lord had proven to her. Hallelujah. என் அன்பு சகோதரனை, சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்றால், அதை அவர் முடிவுக்கு கொண்டு வரும் மட்டும் அவர் ஓயவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படகாகிய அந்த வாழ்க்கை ஒருவேளை சீரும் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த
புயலிலே நான் மாட்டி நான் மரித்து விடுவேன் என்று. என்னோடு கூட அநேக சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, அண்ணே இந்த வேவ்ல நம்ம தப்பிச்சிட்டோன்னே அடுத்த வேவ் ஒன்று வருதானே, இந்த பேண்டமிக்ல நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஜோம் பண்ணணுன்னேன்ட்டு. I used to tell them, brothers, don't be afraid. The Lord has great things for each and every one of us. I just want to encourage you, my dear brother and sister, today that the Lord has a great plan for you. உனக்காக ஆண்டவர் ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார். உண்மைதான், இந்த உலகமானது ஒரு கொடிய பாதையில் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் கொடிய ஒரு பெரிய ஒரு புயல் வந்தாலும் சரி, உன் கப்பல் மூழ்க வேண்டும் என்றால் அது கர்த்தரின் கைகளில் மட்டும்தான் இருக்கிறது. Hallelujah. Remember the promise of the Lord. முதலாவதாக I want to encourage you and emphasize you on the topic, remember the promise of the Lord. போகட்டும், இரண்டாவதாக பார்க்கலாம். இந்த கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருந்த இந்த சீஷர்கள் விட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? They failed to remember the presence of the Lord. First, they failed to acknowledge the promise of the Lord. Secondly, the Bible says they failed to remember the presence of the Lord. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் ஏன் அந்த போட்ல ஏறி வரணும்? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் நினைச்சிருந்தா நடந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அந்த நாட்கள்ல எந்த இடத்துக்கு போனாலும் அவர் நடந்து தான் போனார். அவர் ஏன் நடந்து போயிருக்க கூடாது? அவர் ஏன் போட்ல வர வேண்டும்? Why there is a need for the Lord to cross over to the other side by that boat? அந்த போட் வழியா ஏன் கிராஸ் பண்ணோம்? ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு முன்னரே அறிந்திருந்தார், ஓ இந்த சீஷர்கள் இந்த ஸ்டார்ம் வழியா அவங்க பயணம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்களோடு கூட நான் இருந்தேன் என்றால் அவர்களை நான் தூக்கி எழுப்ப எனக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி he knew the presence of the storm even before he got inside the boat. It was a predestined storm. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையும் கடந்து வருகிற இந்த ஸ்டார்ம்ஸ் ஆனது, இந்த புயல்களானது அப்படியே போற போக்கில் வந்தது கிடையாது. இந்த வாதையானது போற போக்கில் வந்தது கிடையாது. இந்த வாதை, இந்த ஸ்டார்ம்ஸ், நீ போய்கொண்டிருக்கிற டிஃபிகல்டிஸ், நீ அண்டர்கோ பண்ணி கொண்டிருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், இட் இஸ் ஆல் predestined. அது முன் குறிக்கப்பட்ட ஒன்று. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, நத்திங் இன் ஆர் லைஃப்ஸ் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். நம் வாழ்க்கையில் எதுவுமே அப்படியே பை சான்ஸாக அப்படியே ஏனோ தானோ நடக்கிற காரியம் அல்ல. ஏன்? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் முன்குறித்து இந்த பூமிக்குள்ளாக அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்கள் எல்லாமே அது முன்குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, Jesus knew about that storm. Jesus knew about that storm. But these disciples, they failed to realize Jesus' presence in the boat amidst that storm. உண்மைதான், போட் வந்து ஸ்டார்ம் வழியாக தான் போகுது, புயல் வழியாக தான் கடந்து செல்லுது. ஆனால் இந்த சீஷர்கள் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கூட நம்ம அங்கீகரிக்காமல், அதை நோக்கி பார்க்காமல் நமது சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அண்ணன், எவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரின்னு, the Lord is turning his face away from that. ஆண்டவர் தன் முகத்தை திருப்பி விடுகிறார். ஆண்டவரின் முகமே தெரிய மாட்டேங்குது, அவரது வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறது, வேதாகமத்தை திறந்தா அவர் பேசுகிற வார்த்தையே எனக்கு தெரிய மாட்டேங்குது என்று சொல்லி அநேகர் என்னிடமாக கண்ணீர் வடிப்பார்கள். அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், அவங்க கிட்ட சொல்லுவேன், don't take up that problem. அந்த பிரச்சனையை ஹீரோயிட்டிக்கா நீங்க எடுக்காதீங்க, அந்த பிரச்சனையை வந்து முன்னுரிமைப்படுத்தாதீங்க. Don't just take that problem and give it a first place. Rather, put the problem behind your back and place the Lord before all your problems. Acknowledge the presence of the Lord amidst your problems. நீங்க பிரச்சனையை பெருசாக்கும் பொழுது, பேண்டமிக்கை பெருசாக்கும் பொழுது, உங்களுக்கு இருக்கும் இக்கட்டுகளை நீங்கள் பெருசாக்கும் போது இம்மீடியட்டா என்ன தெரியுமா ஆகுது? உங்களது கவனம் எல்லாம் பிரச்சனைக்கு நேராகவே தான் போய்கொண்டிருக்கு. பிரச்சனை இருக்குது உண்மைதான், இந்த இடத்துல இந்த புயல் வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் புயலை விட பெரியவர் ஒருவர் அந்த படகில் உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார். Hallelujah. The disciples failed to realize the presence of the Lord in their lives. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 28 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு சகோதரி தனது பிசாசு பிடித்த மகளுக்காக இயேசுவானவரிடம் வருகிறார். 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து புறஜாதி பெண்ணு, நான் உனக்காக அழைக்கப்படவில்லை, உன்னை நான் சுகமாக்குவதற்காக நான் அழைக்கப்படவில்லை என்று அப்படி இப்படி சொல்லி ஆண்டவர் என்னதான் உதறி தள்ளினாலும் சரி, இந்த சகோதரி பின்பதாகவே ஓடிக்கொண்டு வராங்க. அந்த 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் மேஜையில் இருக்கும் அந்த ஆகாரத்தை எடுத்து நான் போய் நாய்க்கு போடுவேனான்னு கேட்கிறாரு. I felt really bad. ஆண்டவர் ஒருத்தங்களை நாய்க்கு கம்பேர் பண்ணிட்டாரு.
பட் அவ்வளவு தூரம் ஆண்டவரே பேசினாலும் what happens here, கர்த்தராகிய தேவனே அப்படி பேசினாலும் சரி, இந்த அம்மா சொல்றாங்க, but still the dogs eat the crumbs which fall off from the master's table. அந்த விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே உதறி தள்ளுற மாதிரி பண்ணாலும் சரி, இந்த அம்மா பின்பதாகவே ஓடி ஓடி தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டும் அங்கீகரித்து கொண்டும் அதையே அவர்கள் வாஞ்சித்து கொண்டும் அதையே அவர்கள் முன்னுரிமை படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க சொல்லல, எப்பா என் மக ஒரு மாதிரி இருக்க ஆண்டவரே, என் மக பிசாசு பிடிச்சிருக்கிறா, அதை குறித்து பேசாமல் she focused upon the Lord who is capable of eradicating her problems. ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர்கள் சிந்தையை திருப்பினார்கள். அவர்தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியும், பிசாசை அவர்தான் துரத்த முடியும் என்று சொல்லி தேவனது பிரசன்னத்தை அவர்கள் அங்கீகரித்தார்கள். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கீகரிக்காமல் பிரச்சனையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்? பிரச்சனையோடைய பிரசன்ஸை மட்டுமே எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம இன்றைக்கு அப்படி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் தான் இன்றைக்கு ஆண்டவரின் கிரியையும் ஆண்டவரின் முகமும் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. We fail to realize the presence of God and hence we failed to acknowledge the Lord's doing in our lives. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தையே நம்ம அங்கீகரிக்காதனால தான். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, we fail to acknowledge His presence. My dear brother, இன்றைக்கு சீஷர்களை போல இல்லாமல் இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உமது பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆண்டவரே என் பிரச்சனையில் I remember your presence Lord. I remember thy presence in the midst of my problem. ஒருவேளை நீங்கள் ஒரு சீறிக்கொண்டிருக்கிற புயலின் மத்தியில் தனியனாக உங்கள் படகு ஒருவேளை சென்று கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை நினைவு கொள்ளுங்கள், தனியாக நீங்கள் எங்கேயுமே போல உங்கள் படகில் என் இயேசுவானவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவேளை தூங்குவது போல காட்சியளிக்கலாம், ஆனால் அவர் உன்னை கண்ணின் இமைக்காம உன்னை தன் கண்ணின் இமையை போல வைத்து அவர் he has kept you as an apple of the eye and he is watching you thoroughly. அவர் கண்ணை கூட சிமிட்டாம உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பயப்படாதே, கவலைப்படாதே. இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட சொல்லு, லார்ட் ஐ வில் hereafter remember thy presence in my life. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த சீஷர்கள் they failed to realize the first thing, the promise, and the second one, the presence of the Lord, and the third thing, they failed to realize the power of the Lord who was present in that boat. My dear brother and sister, they failed to realize His power. தேவனது வல்லமையை அவர்கள் அங்கீகரிக்காமல், அவர்கள் அதை குறித்த தாட்டே இல்லாமல், அதை குறித்த ஒரு சிந்தையே இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் பயந்து விட்டார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவரோடு கூட நடந்த சீஷர்கள் தான், ஆண்டவர் செய்த ஊழியத்தில் அவரோடு கூட பங்கெடுத்தவர்கள் தான், ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களில் அவர்களோடு கூட இருந்தவர்கள் தான். But still they failed to realize the power of the Lord in their lives. இங்க என்னை பார்த்து கொண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் பார்த்து நான் ஒரு காரியத்தை கேட்க வேண்டும் என்றால், I can boldly say that ஒருத்தராவது ஆண்டவருடைய வல்லமையை இத்தனை வருஷத்துல பெறவில்லை என்று சொல்ல கூடுமானால் ஒருவருமே நீங்க கை தூக்கவே மாட்டீங்க. You all might have experienced the power of God in at least a small thing in your lives. ஒரு சின்ன காரியத்திலேயாவது தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுதான் இருப்பீர்கள். ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு முன்பதாக இருக்கும் பொழுது we fail or we forget to realize and remember the power of the Lord. அன்றைக்கு என்னை காப்பாற்றினார் உண்மைதான், ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்திருக்க பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே, இத்தனை வருஷமாக இதில் தானே தத்தளித்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு என்னை காப்பாற்றினார் உண்மைதான், அன்றைக்கு என்னை பலப்படுத்தினார் உண்மைதான், அன்றைக்கு அவர் வல்லமை கிரியை செய்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு ஒன்றுமில்லையே என்று ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். என் அன்பு சகோதரனை, அன்றைக்கு பாருங்க, தூங்கி கொண்டிருந்த ஒரு இயேசுவானவர் தான் அவர் எழும்பி நின்றுட்டு என்ன தெரியுமா சொன்னார்? பீஸ் பி ஸ்டில், அமைதலாயிரு, சமாதானம் உண்டாவதாக. பீஸ் பி ஸ்டில், பி குவாய்ட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோன்னா பீஸ் பி குவாய்ட், சத்தம் போடாத அமைதியாக இருன்னு சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது? அவ்வளவு சீறிக்கொண்டிருந்த அலைகள் தான், அவ்வளவு கொக்கரித்து கொண்டிருக்கிற அலைகள் தான், காற்று அவ்வளவு வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். Immediately at that instant it became silent. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, பர்க்மன்ஸ் அங்கிள் ஒரு காரியத்தை சொல்லுவார். அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, கிரேட் ஸ்டார்ம் பிகேம் கிரேட் காம் அப்படின்வாங்க. பெரிய ஒரு புயல் தான், ஆனால் அப்படியே
பெரிய ஒரு அமைதலாக மாறிவிட்டது. கிரேட் ஸ்டார்ம் பிகேம் கிரேட் காம் அப்படின்வாங்க. என் அன்பு சகோதரனை சகோதரி, ஒருவேளை உன் வாழ்க்கையில ஒரு கிரேட் ஸ்டார்ம் அடித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த கிரேட் ஸ்டார்மை he wants to make it into a great calm. அவர் அதை ஒரு கிரேட் காமாக மாற்ற வேண்டும் என்று அவர் ஆசையோடு உன் பக்கமாக வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? he wants you to remember that he has the power to make it. Hallelujah. என் அன்பு சகோதரனை, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரன் ஒருவன் மரித்து விடுகிறான். ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு சகோதரன் he falls sick and he dies. அப்பொழுது பார்க்கலாம், 4 நாட்கள் அவனை கல்லறைக்குள்ளாக வைத்துவிட்டு நாற்றம் பிடிச்சு அவன் சரீரம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கிறது. பூச்சிகள்லாம் வந்து சரீரத்தை அரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சடலத்தை, நாற்றம் பிடித்த ஒரு சடலத்தை, 4 நாட்கள் மக்கி போன ஒரு சடலத்தை ஆண்டவரால் உயிரோடு கூட ஒரே வார்த்தையை சொல்லி வெளியே கொண்டு வர முடியுமானால், இன்றைக்கு உனக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து, உனக்கு இருக்கும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரைவ்ஸ்ல இருந்து, உனக்கு இருக்கும் எல்லா ஆங்ஸைட்டிஸ்ல இருந்து, உனக்கு இருக்கிற எல்லா இஷ்யூஸ்ல இருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருவது எவ்வளவு அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஹalleluya. My dear brother and sister, he is capable and he is powerful to bring you out of all your difficulties in a fraction of a second, because he is an all powerful and almighty and an everlasting God. Hallelujah. அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்க பார்க்கலாம், ஆண்டவரே எல்லாம் கரெக்ட் தான் லார்ட், பட் மை டிராவல் இஸ் வெரி 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 டீடியஸ். நான் போய்கொண்டிருக்கிற பாதை, நான் போய்கொண்டிருக்கிற சென்று கொண்டிருக்கிற அந்த வழியானது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அன்பு சகோதரனே, ஒரு ஆராய்ச்சியாளர் இவ்வாறாக சொன்னார், the Lord did not promise a smooth sailing. ஆண்டவர் வந்து ஸ்மூத்தாக உன் படகு போகணும் பைபிளில் எந்த இடத்துலையுமே ப்ராமிஸே பண்ணல. ஆண்டவர் கேரண்டி பண்ணுறது ஒரே ஒரு காரியம்தான், he guarantees a safe landing. அன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் ஆண்டவர் சொல்லலை, கப்பல் நல்லா ஸ்மூத்தாக போயிரும்பா, let us go over to the other sideன்றது மட்டும்தான் சொன்னார். let us go over to the other sideனா என்ன அர்த்தம்? அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன அர்த்தம்? நீ அடுத்த சைடுக்கு நீ உயிரோடு வந்துடுவ. ஒருவேளை வழி, ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், கப்பல் கேப்சைஸ் ஆயிருக்கலாம், கப்பல் உடைந்து போயிருக்கலாம், நீ தண்ணியில் கூட நீ உளுந்திருக்கலாம், ஆனால் நீ அடுத்த சைடு நீ உயிரோடு கூட வருவேன்னு ஒரு கேரண்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. Remember the promise of the Lord. Secondly, remember the presence of the Lord. என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, பயமானது புயலை பார்க்குமா, ஆனால் தேவன் மீது விசுவாசம் உள்ளவனா இருக்கும் பொழுது அவன் தேவனை பார்ப்பானா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற அந்த தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, when you acknowledge the presence of the Lord and not the fear of the problem, the Lord will do mighty things in your life. என் அன்பு சகோதரி, முதலாவதாக acknowledge and remember the promise of the Lord. Secondly, acknowledge and remember the presence of the Lord. And lastly, acknowledge and remember the power of the Lord in your lives. ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் உங்களோடு கூட ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். லியூ வென் என்ற ஒரு சகோதரி, 74 வயது நிரம்பின ஒரு சகோதரி, கோலோரெக்டல் கேன்சர் என்ற ஒரு கேன்சரினால் அவர்கள் அகப்பட்டார்களாம். கேன்சரை பற்றி உங்களுக்கு தெரியும், இட் வாஸ் அ லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர். அதுவும் கேன்சரில் கடைசி ஸ்டேஜாம். 74 வயதில் அவங்க மரித்து தான் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லேருந்து, அவங்க பிள்ளைங்கள்லேருந்து, பேர பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்களாம். போதகர்னா வந்து கடைசி ப்ரேயர்னா பண்ணிவிட்டு அவங்க ஃபியூனரல் எப்படி இருக்கணும், எத்தனை பேரை கூப்பிடணும், எவ்வளோ பெரிய பெட்டி செய்யணும், எந்த இடத்துல அடக்கம் பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்களாம். ஆனால் இந்த சகோதரியோடைய மனசில் ஒரே ஒரு தாட் இருந்துச்சு, ஆண்டவரே எனக்குன்னு நிறைய வாக்குத்தத்தங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அப்பா நீர் எப்பொழுதும் என்னோடு கூட தான் இருப்பேன் என்று நீர் திருவுளம் பற்றிருக்கிறீர் ஆண்டவரே, உமது வல்லமைகளை குறித்து நான் அநேகமாக நான் தெரிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஐ டோன்ட் வாண்ட் டு டை திஸ் சூன் லார்ட். என்ன சொல்கிறாங்க, 74 வயசில் நான் மரிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, உமக்காக இன்னும் நான் ஏதாவது செய்யணும்ப்பா, அதனால் லெட் மீ லிவ் அ லிட்டில் பிட் லாங்கர் லார்ட். ஐ வில் ப்ரே திஸ் ப்ரேயர் அண்ட் ஐ வில் டேக் அப் ஆல் யுவர் ப்ராமிசஸ் அண்ட் ஐ வில் அக்னாலேஜ் தட் யூ ஆர் present with me even in this deathbed of mine and I know that you have the power to lift me up from my deathbed என்று சொல்லி தேவன் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்கள் ஜெபம் பண்ணினார்களாம். 4.5 hours they performed சர்ஜரி ஆன் திஸ் woman. இந்த சகோதரியின் மீது 4.5 மணி நேரம் ஒரு சர்ஜரி ஒன்று செஞ்சாங்க.
செஞ்சு முடிச்சுட்டு இந்த அம்மா வெளியில் கொண்டு வந்தாங்களாம் 3 நாட்களுக்கு பிறகு. கோமாலேருந்து எல்லாம் வெளியில் வந்தாங்களாம். வந்துட்டு சொன்னாங்களாம், ஓ ஐ ஃபீல் மைட்டி ஃபைன், ஐ ஃபீல் ஸோ குட். ஒரு வாரத்துக்குள்ளே இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், இவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்காங்கன்னா. ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்தாங்களாம். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க, ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும், இவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், ஏதாவது அந்த ட்ரேசஸ் ஆஃப் தட் கேன்சர் இருக்கான்னு பார்ப்போம்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு போனாங்களா. உடனே திருப்பி சொன்னாங்களா, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் கழிச்சு தான் வளரும், திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு. 10 நாள் கழிச்சு போனாங்களாம். அதுக்கப்புறம் சொன்னாங்களா, இன்னும் ஒன்றும் தெரியல, ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க. இன்னும் 15 நாள் கழித்து போனோன்னே அந்த டாக்டர் அந்த சீட்லேருந்து எழும்பி நின்னாராம். அவர் சொன்னாராம், எம்மா 30 வயசில் இந்த காலோரெக்டல் கேன்சர் மூலமாக மரித்த சகோதர சகோதரிகளை நான் பார்த்துருக்கேன், 40 வயசில் மரித்து பார்த்துருக்கேன், 50 வயசில் மரித்து பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் 74 வயதில் அந்த கேன்சரை காலின் கீழ் போட்டு மிதித்ததை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. I am not bluffing. I just read it in the Times and I am speaking this to you right now. It is written there. This is only because of the power of the Lord. தேவனுடைய அந்த வல்லமையினால் தான் நடந்த ஒரு சம்பவம் இது என்று அதில் நான் வாசித்தேன். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீ ஆண்டவரை பார்த்து ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. ஏன்னு கேட்காத, ஆண்டவரே எனக்கு நீர் காண்பியும் ஆண்டவரே, உமது வல்லமையை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, தேவனே உமது கிரியை நான் பார்க்க வேண்டும், இன்னும் ஒரு விசையாக உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உமது கையின் கிரியைகளை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி உன்னுடைய வை என்ற கொஸ்டினை அப்படியே மாற்றி லார்ட் ஷோ மீ என்று சொல்லு. The Lord is ready to perform wonders and miracles in your life. உன் வாழ்க்கையில் அவர் அற்புத அடையாளங்களை செய்து அவரது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் பண்ணலாமா? நாம் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு நம் தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் பேச வேண்டும் என்று சொன்ன காரியத்தை நான் பேசினேன் ஆண்டவரே. அப்பா, அநேக பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த இழப்புகளின் நிமித்தமாக, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இழந்த காரியங்களினால், அவர்கள் தோற்ற காரியங்களினால், அவர்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த பாத்வேயில் ஆண்டவரே அவர்கள் தோய்ந்து போய் சோர்ந்து போய், ஏன் ஆண்டவரே இவ்வளவு எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், ஏன் எங்களுக்கு இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி ஏன் ஏன் என்று உம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பதை நீர் அறிந்தவராக இந்த பிள்ளைகளுக்கு நேராக ஆண்டவரே என்னை பேச சொன்ன வார்த்தைகளை உமது பிள்ளைகளிடமாக நான் கொண்டு சேர்த்தேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த நேரத்திலும் பிள்ளைகள் கண்ணீரோடு கூட ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இது, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஆண்டவரே உமது பிள்ளையாக தானே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், ஏன் என்று அவர்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், இதோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்களுக்கென்று நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை மீண்டுமாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் நீர் பிரசன்னராய் இருக்கிறீர் என்பதை மீண்டுமாக அவர்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் தாமே வல்லமை உள்ளவர்களாக இன்னும் இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பியும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அன்றைய தினம் நீர் செய்து காண்பித்த, அன்றைய தினம் உமது கரங்களினால் நீர் செய்து காண்பித்த அற்புத அடையாளங்களை இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நீர்தாமே காண்பியும் ஆண்டவரே. இப்பொழுது என்னை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர்தாமே அற்புதத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும் ஆண்டவரே. என்னென்ன அற்புதத்திற்காக அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, இதோ இந்த நேரத்தில் பரம பிதாவே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. Let them remember that all your promises are Amen and amen in their lives, Lord. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் உணரத்தக்க வண்ணமாக ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றும் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களோடு கூட எந்நேரமும் இருக்கிறீர் என்பதை உணர்த்தும்படிக்கு அவர்களோடு கூட நீர்தாமே பேசும் ஆண்டவரே. Let your presence be tangible in all their lives, oh Father. Even as I pray, Lord, do a miracle in their lives and prove that thou art mighty and even more mightier and will be the only mighty person in all the whole world, oh Father. ஆண்டவரே, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே அற்புதங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே, அடையாளங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு பதிலை கட்டளையிடும் ஆண்டவரே. ஏசப்பா, எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒருவேளை அது சுகமாக இருக்கலாம், ஒருவேளை அது எந்த இக்கட்டிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் உமது வல்லமையை நீர்தாமே நிரூபித்தருளும் ஆண்டவரே. Lord, I just pray for all the children, Lord. I pray for all their family members, Lord. I pray for all them who are just watching and hearing me right now, Lord. Bless each and every one of them, Lord. Protect them from all harm and danger. May thy Holy Spirit be upon them and may thy Holy
fire encircle around them, Lord. May your blood be sprinkled upon each and everybody's forehead, and may they be washed continuously by thy blood, and may they be kept safe in thy arms, Lord. உமது பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக இந்த பிள்ளைகள் யாவரையும் நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதித்தருளும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும்படிக்கு உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்யும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை புகழ் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஏனென்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். குயவன் களிமண்ணின் அதிபதி அல்லோ, கொடுத்த உயிரை நீரெடுத்தி குயவன் களிமண்ணின் அதிபதி அல்லோ. வாழ்நாள் குறைந்தவன் வருத்தம் நிறைந்தவன் உயிருள்ள மனிதன் முறையிடுவானேன், முறையிடுவானேன். ஏனென்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். சுத்த பொன்னாய் கீடும் வேதத்தின் விளக்கத்தை உணர செய்யும். சோதித்த பின் சுத்த பொன்னாய் கீடும் வேதத்தின் விளக்கத்தை உணர செய்யும். மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கே திரும்புவான், மனிதனை சோதிக்க எம்மாத்திரம் அவன் எம்மாத்திரம். ஏனென்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம்